ரிஷபராசிக்காரர்களின் எதிர்கால வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கங்கிறத பத்தின ஒரு சுருக்கமான அலசல் இது. காதல்னாலே எந்த தேவையில்லாத டிராமாவும் வேண்டாம். ரொம்ப அமைதியான ஒரு உறவு தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஸ்ட்ராங்கான லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுற இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு தான். முதலாவதாக இவங்களோட அடிப்படை குணத்தையே எடுத்துக்கலாமே. இவங்க ரொம்ப பொறுமையான, விசுவாசமான ஆளுங்க. வீக்கெண்ட்ல ஊர் சுத்துறதை விட வீட்ல தங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா இருக்க தான் அதிகமா ஆசைப்படுவாங்க. சொல்லப்போனா இவங்க ஆழமா வேரூன்றிய ஒரு மரம் மாதிரிங்க. எதுக்கும் டக்குன்னு எமோஷனல் ஆகாம எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ரொம்ப லாஜிக்கா யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. இரண்டாவதாக, இந்த நிதானம் அவங்களோட காதல் வாழ்க்கையில எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இவங்களோட காதல் கொஞ்சம் மெதுவா தொடங்கினாலும் போக போக அது ரொம்ப ஆழமான பந்தமா மாறிடும். வெறும் வாய் வார்த்தையில மட்டும் அன்பு காட்டாம உங்களை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறது மூலமா அவங்க காதலை செயல்ல காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனான்ஷியலாவும் இவங்க கொடுக்குற செக்யூரிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்துல இப்படி மெதுவா மலர்ற காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நடைமுறைக்கு ஒத்து வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இறுதியாக, இவ்வளவு சூப்பரான உறவுலயும் ஒரு சின்ன சவால் இருக்க தான் செய்யுது. என்னன்னா, இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைப்படுறதால புதுசா ஏதாவது மாற்றங்கள் வந்தா உடனே ஏத்துக்க மாட்டாங்க. அது கூடவே கொஞ்சம் பிடிவாதமும், இவங்க நம்மாளுங்கிற உரிமையில வர்ற ஒரு லேசான பொசசிவ்னஸும் இவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல சொல்லணும்னா, ரிஷப ராசிக்காரர்களோட துணை வாழ்க்கை முழுக்க விசுவாசமாவும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாவும் இருக்கிற ஒரு அற்புதமான நபர். இந்த குணங்கள்லாம் நீங்க தேடுற துணைக்கிட்ட இருக்கான்னு இப்பவே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.